அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 9 பிப்ரவரி 2026 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டண்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா மலேசியா 11 ஒப்பந்தங்கள், உள்ளூர் கரன்சியில் வர்த்தகத்தை ஊக்குவிக்க முடிவு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் மலேசியாவில் இருக்கிற கோலாலம்பூர் போயிருக்காங்க ஒரு 2 நாள் அரசுமுறை பயணமான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அது பார்த்திங்கன்னா February 7 and 8. ஸோ நேற்றோட அது முடிஞ்சிருக்கு. நேற்று சில இம்பார்ட்டண்ட்டான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டிருக்காங்க. அதுவும் அவங்களுடைய உள்ளூர் வர்த்தகத்திலே, லைக் ரூபாய், நமக்கு ரூபாய், அங்கே அவங்களோட கரன்சி ரிங்கிட். ஓகே, ஸோ அந்த பயன்பாட்டை ஊக்குவிக்கிறதுக்கு மூலமாக இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. சரியா, அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மூலமாக, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது மூலமாக. ஓகே, ஸோ இதில் பார்த்திங்கன்னா பல்வேறு துறை, அந்த 11 ஒப்பந்தங்கள் பல்வேறு துறையில் கையொப்பமாயிருக்கு. அதில் முக்கியமான துறைகள் பார்த்திங்கன்னா லைக் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, டிஃபென்ஸு, வர்த்தகம், முதலீடு, எண்ம பொருளாதாரம், ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எரிசக்தி அண்ட் வேளாண்மை, சுகாதாரம், கல்வி, கலாச்சாரம், சுற்றுலா. ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய இதில் MOUs சைன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க ஹெட்லைன்ஸாக. ஸோ நமக்கு தேவையானது என்னென்ன முக்கியமான இதில் செமிகண்டக்டர்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ உள்ளூர் கரன்சியில் இது பண்ண போகிறாங்க. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளோட இந்திய கரன்சி ரூபாய், அவங்களது ரிங்கெட். ஓகே, சரி. ஸோ அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க, மலாய் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம். இந்தியா மலேசியா பிரதமர்கள் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கோலாலம்பூரில் உள்ள புகழ்பெற்ற மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி நேற்று திருவள்ளுவரை பற்றி ஒரு புகழ்ந்து சொல்லியிருப்பார் மோடி அங்கே போயிட்டு. ஸோ இப்போ அந்த திருவள்ளுவர் மையம் எங்கே அமைக்க போகிறாங்கன்னா, மலேசியாவில் இருக்கிற மலாயா பல்கலைக்கழகத்தில், கோலாலம்பூரில் இருக்கிற மலாயா பல்கலைக்கழகத்தில் அந்த திருவள்ளுவர் மையத்தை இது பண்ண போகிறாங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் கல்வி பயிலும் மலேசிய மாணவர்களுக்கு திருவள்ளுவர் பெயரில் உதவித்தொகையும் வழங்கப்படும். ஸோ யாராச்சும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு மலேசியாவிலேருந்து இந்தியா வராங்க அப்படின்னா, அவங்களுக்கும் திருவள்ளுவரோட பெயரில் ஒரு உதவித்தொகையும் இந்தியா கொடுக்க போகிறாங்க. சரிங்களா. ஓகே, ஸோ இதை ஒரு ஹெட்லைன்ஸாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த 11 ஒப்பந்தத்தில் முக்கியமானது பார்த்தா UPI சேவை. ஸோ UPI சேவையும் மலேசியா இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, நம்மளோட UPI சேவை. ஓகே, அதான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு TNPSC லெவலில் தேவைப்படாது, பட் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சப்போஸ் கேட்கலாம். பட் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் டேட்டா நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா Group 2 2A தேர்வுகள் ரத்து, தேர்வர்கள் சாலை மறியல். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது, நீங்கள் நியூஸஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று Group 2 2A மெயின்ஸ் நடக்கிறதா இருந்துச்சு. ஓகே, ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ் நடந்து முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு போன வருஷம். ஸோ அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு இப்போது ஃபில்டர் பண்ணுறதுக்கு லைக் ஐ திங்க் 800 பணியிடம்னு நினைக்கிறோமா, 828 போஸ்டிங்ஸ்க்கு Group 2ல் இவ்வளோ போஸ்டிங், Group 2Aவில் இவ்வளோ போஸ்டிங், அந்த மாதிரி Group 2ல் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணாங்க, Group 2Aவில் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மெயின்ஸ் நடக்கிறதா இருந்துச்சு நேற்று. ஆனால் என்ன இஷ்யூ ஆகிடுச்சுன்னா, சென்னையில் டிஜி வைஷ்ணவா காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஓகே, அங்கே சென்டர் நிறைய பேருக்கு ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் அங்கே சென்டரில் போய் பார்த்தப்போ ஒரு 200 கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் அங்கே எக்ஸாம் எழுத அனுமதிச்சிருக்கிற மாதிரி அங்கே ஏதோ போட்டிருப்பாங்கள்ல, நம்ம போர்டிங்ஸில் நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்கள்ல, எந்தெந்த கிளாஸில் யார் யார் உட்காரணும், எந்தெந்த ரூம்ஸ்லன்னு சொல்லி. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 200 பேரோட ரோல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அங்கே எழுத வந்தவங்க இப்போ சுமார் ஒரு 200 பேருக்கு மேலே, சுமார் ஒரு 600 பேர்கிட்ட எழுத வந்திருக்காங்க. ஆனால் 200 பேருக்கு மட்டுமே ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ ஆனதால் அந்த தேர்வு மையத்தில் இது பண்ணியிருந்தாங்க, லைக் எக்ஸாம் கேன்சல்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நந்தனமில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேயும் பார்த்திங்கன்னா வினாத்தாலே வரல. அந்த சென்டர் போட்டிருந்தாங்க, ஆனால் ஒரு கொஷின் பேப்பர்ஸும் அலோகேட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பெரிய இஷ்யூவாகவே TNPSC என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த எக்ஸாம் நாங்கள் கேன்சல் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு நியூ டேட்ஸ் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்சுவலாக இல்லை. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் படித்து அவங்க பிளானிங்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இவ்வளோ இந்த டேட்க்கு படிக்கிற மாதிரி அவங்க கண்டிப்பாக ஒரு பிளானிங் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு தான், சப்போஸ் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருப்பாங்க.
லீவ் போட்டு படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டோடைய ஒரு லத்தாஜிக் இஷ்யூஸ்னால இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் ரத்தாகிறது வந்து ஒரு கவலை அளிக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு 9,000 பேர் தேர்வு எழுதக்கூடிய ஒரு அலோகேஷன் கூட நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் நீங்கள் சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ பேருக்கு அவ்வளோ அலோகேஷன் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சின்ன விஷயந்தான். ஓகே. ஸோ இதுக்காக வந்து நிறைய எதிர்ப்புகள், நேற்று நிறைய விமர்சனங்கள்லாம் தமிழக அரசாங்கம் மேலே வச்சுருக்காங்க, டிஎன்பிசி மேலே முக்கியமாக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நேற்று அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஒரு அதிகாரியை வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் பார்த்தீங்கன்னா சண்முக சுந்தரம். ஓகே. இவர் தான் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர். ஓகே. ஸோ வேறு ஒருத்தவங்களை இப்போதைக்கு நியமித்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது பெரிய இஷ்யூவாக இருக்குது. பார்ப்போம் நம்ம கவர்மெண்ட் என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்க, சீர்திருத்தங்கள் எல்லாம் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. இது இன்னொரு தடவை நடக்காத மாதிரி அவங்க பார்த்துக்கணும். ஓகே. சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்டிக்கல் பெருசாக இல்லை. ஸோ ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் டைப்பில் சீனா பற்றி ஒரு டிஸ்கஷன், அப்புறம் ரீசெண்டாக மலேசியா வர்த்தகத்தை பற்றின லைக் அமெரிக்கா யூகே பற்றின ஒரு விஷயங்கள் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் திருப்பி திருப்பி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ரீட் பண்ணணுன்னு ரீட் பண்ணி பாருங்கள், ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு என்னென்னா, தமிழகத்தில் காணொலி மூலம் சாட்சி விசாரணைக்கு வரவேற்பு, தாமதமாகும் விசாரணைகளுக்கு மாற்றுத்தீர்வு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாட்சிகள்லாம் வந்து நேரில் தான் வந்து விசாரிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது நான் ஒரு ஐ விட்னஸாக இருக்கேன் அப்படின்னா, நான் போய் ஒரு ஒரு கேஸில் நான் போய் சொல்லணும், நான் ஐ விட்னஸாக போயிட்டு நான் இது பண்ணணும்னா நான் கோர்ட்டுக்கு நேரில் தான் போயிட்டு இது பண்ணணும். ஆனால் அந்த நேரில் போகிற இதுவில் எனக்கு எதிர்த்தரப்பு மூலமாக எனக்கு என்னோடய உயிருக்கோ ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இதை அலோவ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் இது அமலில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி லைக் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நிறைய வரவேற்பும் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இப்போது இதை வந்து நிறைய கேஸஸை சீக்கிரமாக முடிக்க யூஸ் ஆகும். சப்போஸ் அவங்க வரல அப்படின்னா நம்ம கேஸ் ரீஸ்கெடியூல் பண்ணுற மாதிரி இருக்கும், சாட்சி வரலன்றதுக்காக டைம் கேட்பாங்க. ஸோ இது நிறைய கேஸ் இருக்கும். ஆனால் இப்போது இதை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ சிறை கைதிகளிடமும் காணொலி மூலமாக விசாரணைக்கு இது பண்ணுறதுக்கும் இந்த திட்டமும் 2004 இருக்குது. ஸோ அதையும் இங்கே ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. ஓகே. சரி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அமெரிக்காவுடன் $500 பில்லியன் வர்த்தகம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதை பற்றி நியூஸஸ் ஒரு கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அது கையொப்பமாகிற வரைக்கும் இந்த நியூஸஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரீட் பண்ணிக்கோங்க, பேசிக் ரீட் அண்ட் இன்டெப்த் ரீடிங் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்தியா யுஎஸ்ஏ அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமித்ஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நக்சல் வந்து ஒழிக்கிறதுக்கான டெட்லைன் வந்து மார்ச் 31 இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த மார்ச் 31 வரப்போகிறதுனால ஒரு உயர்நிலை குழுவோட ஆலோசனை பண்ணியிருக்காரு அமித்ஷா. அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு டேட் முக்கியம். நக்சலோட இதுவை என்றைக்கு ஒழிக்கிறதா இருந்தாங்கன்னா மார்ச் 31, 2026. ஓகே. பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ T20 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை பற்றின நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, ஜப்பான் தேர்தல், பிரதமர் சனி தக்காய்ச்சி கட்சி வரலாற்று வெற்றி. ஸோ ஜப்பான் ஆக்சுவலாக வந்து இவங்க ஆல்ரெடி இது பண்ணியிருப்பாங்க, பட் நாடாளுமன்றத்தை கழிச்சு இவங்க மறு தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு இப்போது நேற்று தேர்தல் நடந்து இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இமாலய வெற்றின்னு சொல்கிறாங்க. ஓகே. இவங்க நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி தக்காய்ச்சி. இவங்க எந்த கட்சினா விடுதலை ஜனநாயக கட்சி. ஓகே. லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. ஓகே. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான நியூஸஸ். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.